தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. உன் நற்கிரியைகள் பழிச்சொல்லுக்கு ஆளாகாதபடி ஞானமாய் நடந்து கொள். நான் உன் சாட்சியை விளங்க பண்ணி உன்னை தலைநிமிரச் செய்வேன். ரோமர் 14:16. உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடாதிருங்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நீங்கள் நல்ல நோக்கத்தோடு செய்யும் காரியங்கள் கூட சில நேரங்களில் மற்றவர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். அதனால்தான் பாம்புகளைப் போல வினா உள்ளவர்களாயும் புறாவை போல கபடற்றவர்களாயும் இருங்கள் என்று இயேசு கூறினார். தானியேலை நினைத்து பாருங்கள். அவன் உத்தமனாக ஊழியம் செய்தான். பொறாமை கொண்டவர்கள் அவனுக்குள் குற்றம் கண்டுபிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவன் தன் நன்மையை யாராலும் குறை சொல்ல முடியாதபடி அத்தனை ஞானமாய் நடந்து கொண்டான். இறுதியில் தேவன் சிங்கங்களின் வாயை கட்டி அவனை காப்பாற்றி மகிமைப்படுத்தினார். இன்று உங்கள் நல்ல செயல்கள் மற்றவர்களுக்கு இடரல் ஆகாதபடியும் விமர்சனத்திற்கு உள்ளாகாதபடியும் விவேகத்தோடு செயல்படுங்கள். நமக்கு முழு சுதந்திரம் இருந்தாலும் இயேசுவை போல எல்லாவற்றிலேயும் அன்புக்கே முதலிடம் கொடுக்க வேண்டும். இன்று முதல் நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முடிவும் மற்றவர்களுக்கு எந்த விதத்திலாவது பாதிப்பை ஏற்படுத்துமா என்று ஒரு நிமிடம் சிந்தித்துவிட்டு செயல்படுங்கள். அது உங்கள் சாட்சியை காக்க உதவும். உங்கள் சாட்சி கரைபடாதபடி ஆவியானவர் தாமே உங்களை ஞானமாய் நடத்துவாராக. உங்கள் உண்மைத்தன்மை விரைவில் வெளிச்சத்திற்கு வரும். ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஞானத்தின் ஊற்றே, எங்கள் நற்செயல்கள் தூஷிக்கப்படாதபடி தெய்வீக ஞானத்தை தாரும். தானியேலை போல உத்தம சாட்சியாய் வாழவும் இன்று முதல் என் நடக்கையின் மூலமாக உமது நாமம் மகிமைப்படவும் கிருபை செய்யும். இன்று பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.